சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சத்தமா ஒருவர் வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் திருப்தியாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலே அழகான ஒரு வார்த்தையை எழுதுவது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் அல்லேலூயா களி கூர்ந்து மகிழும்படி. அல்லேலூயா. அப்ப இந்த நாடு முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை களி கூற பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, வாழ்நாள் எல்லாம் நம்மளை களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே அவருடைய கிருபை அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர்கள் களி கூற பண்ணுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்நாள் ஆண்டவர் களி கூற பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அமைவதற்கு தவிப்பு கிடையாது. அமைவுக்கு சொல்ற சஞ்சலம் கிடையாது. காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவை ஒரு வார்த்தை கொடுத்தது போல நீங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. அல்லேலூயா. சொல்ற உலகமோ அழுது புலம்பும், ஆனாலும் உங்களுக்கும் சந்தோஷமாக மாறும். நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கென்றே ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ற என்ன எரிவாய் அமைவதற்கிற பொருட்களை சபை தேசத்தில் இல்லாமல் போனாலும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் அறிய வேண்டிய என்றால் அமைவதற்கிறோம். நீங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு. அல்லேலூயா. நிச்சயமாக வாழ்க்கையிலே ஆண்டு ஒவ்வொரு நாளும் களி கூற பண்ணுகிற தேவன் ஒரு வாழ்க்கையிலே இருக்கிறார். அல்லேலூயா. அமைவோக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே களி கூற பண்ணணும்னா அமைவோக்கு ஸ்தோத்திரம். இந்த நாடு முழுவதும் வருகிற நாட்களிலே அமைவதற்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே களி கூற பண்ணணும்னா அமைவோக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் வேகமாக அப்படி நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே ஒரு ஸ்தோத்திரம் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே எடுங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டு அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் பலன் அல்லேலூயா. ஆண்டவர் நாளிலே அமைவோக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் நம்ம வாழ்க்கையில களி கூறணும்னா இங்கே பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. பவுல்கிட்ட ஒரு பலவீனம் இருந்தது, ஒரு வியாதி இருந்தது. ஆனாலும் அமைவோக்கு ஸ்தோத்திரம். அவர் 3 வேளை ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக அவர்களது, என் கிருபை உனக்கு போதும். ஒரு பலவீனத்திலிருந்து அமைந்திருக்கிற என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். அல்லேலூயா. என் கிருபை உன்னை நடத்தும், என் பலன் உன்னை சுபமாக நடத்தும். அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு பலவீனம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் கிருபை உன்னை தாங்கி நடத்தி முன் செல்வதற்கு காரணம் ஆண்டவர் களி கூர்ந்து மகிழ பண்ணணும்னா நாம் ஆண்டுடைய முகத்தை இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் இருக்கிறது போல நடத்துவார். அல்லேலூயா. சஞ்சலங்களும் தவிப்புகளும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைவார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில 3 வேளை
அவர் ஜெபித்தார். அந்த ஜெபித்த பொழுது கர்த்தர் தன்னுடைய சமயத்துக்கு ஏற்ற தன்னுடைய வார்த்தையை கொடுத்து தன்னுடைய ஜனத்தை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் தன்னுடைய பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக தம்முடைய காரியத்தை அவர் நடப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல நீங்கள் 2 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் அம்மையுக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை தூக்கிட்டு வந்த பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்த பொழுது அம்மையுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள், இந்த பகுதியை எடுத்து வாசிங்கள். ஓபேத் வீட்டிலே 3 மாதம் வரைக்கும் அந்த கர்த்தருடைய பெட்டி இருந்ததுனாலே கர்த்தர் அவனே எப்படிதான் ஆடு மிருக ஜீவனிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தாரா ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் வீட்டிலே 3 மாதமும் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு நான் சொன்ன முதலாவது கர்த்தரை நோக்கி பார்த்தா அவருடைய மகிமை அவருடைய பிரசவ சமயத்துக்கு ஏற்ற நம்முடைய பலப்படுத்தும். அல்லேலூயா. 2வது அமைவதற்கு ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்க நிச்சயமாக அவனை ஆசீர்வதித்து அந்த நாடு முழுவதும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அவன் 3 மாதம் அளவும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் ஓபேத் வீட்டில் இருந்தபடினால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கண்ட தாவீது ஆவல் கொண்டான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி என்னுடைய பாளையத்துக்குள்ளாக வரணும் என்று இவனை ஆசீர்வதித்த கர்த்தர் எனக்கும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை தேடாதவன் அல்ல, கர்த்தரை தேடுகிறவன். அல்லேலூயா. சோதரன். இந்த ஓபேத் அவன் ஒரு ஆசாரியனா இருந்தவன். அல்லேலூயா. ஆனா இந்த தாவீது கர்த்தருக்கு பிரியமான மனிதன். அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் களிமூர்ந்து மகிழ்வடைய செய்யணும்னா நம்ம பவுல் 3 வேலையை ஜெபித்தான். ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் காரியங்களை அமைந்திருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரீர பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பலன் அவரை பலப்படுத்தினது. ஆண்டுடைய ஊழியத்தை தொடர்ந்து முன்னேற அவனுடைய ஜெபம் கர்த்தரை தேடுவதெல்லாம் கர்த்தரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. 2வது மனிதனோடு தேவ பிரசன்னம் தேவனுடைய மகிமை இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம் அந்த மகிமை சூழ்ந்து இருக்கும். ஆசீர்வாதம் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருப்பார், வளர்ந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அல்லேலூயா. சொல்ற